உலகத்தையே உலுக்கின ட்ரம்ப் ஜின்பிங் வர்த்தக போர் இப்போ முடிஞ்சு போச்சா? என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க? ஆவலா எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு தென்கொரியால வெற்றிகரமா முடிஞ்சிருக்குங்க. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான புதுசுல பார்த்தது இப்போ மறுபடியும் பார்க்கறாங்க. நினைவு இருக்கா? கடந்த ஏப்ரல் மாசம் ட்ரம்ப் வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்லி சீனா மேல 145% வரை வரி ஏத்தினாரு. அதுக்கு பதிலடி கொடுக்க சீனா 110% வரி ஏத்துச்சு. இது ஒரு பெரிய வர்த்தக போரா மாறுமோன்னு உலகமே பயந்துச்சு. கடந்த மாசம் கூட சீனா சில கனிம வளங்கள் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு போட்டதுன்னு ட்ரம்ப் கூடுதல் 100% வரி போடுறதா அறிவிச்சப்போ பதட்டம் உச்சத்துக்கு போச்சு. இந்த சந்திப்புக்கு முன்னாடி சீனா அமெரிக்கா கிட்ட இருந்து 2 தொகுதி சோயாபீன்ஸ் வாங்கினது ஒரு சமாதான முயற்சி போல இருந்துச்சு. சரி, இப்போ என்ன முடிவாக இருக்குன்னு பார்த்தா, அமெரிக்கா விதிச்சிருந்த வரியான 57% இப்போ 47% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா கண்டிப்பா அமெரிக்கா கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் வாங்குறோன்னு உறுதி கொடுத்திருக்கு. அரிய கனிம வளங்கள் மேல சீனா போட்டிருந்த கட்டுப்பாடுகள்லையும் சமாதானம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சந்திப்புக்கு ட்ரம்ப் 10க்கு 12 மதிப்பெண் கொடுத்திருக்காராம். ஜின்பிங்கும் திருப்தியா இருக்கிறதா தகவல். இந்த சந்திப்பு 2 நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம உலக வர்த்தகத்திலையும் ஒரு பெரிய நம்பிக்கையையும் பாசிட்டிவ் விளைவையும் ஏற்படுத்தும்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த சமாதானம் நீடிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.